அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப இவங்க அப்படி ஆள் கிடையாது. இது இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர் அந்த கூட்டணி போய் கஞ்சி குடிச்சிருக்கான் பாரு. சரியஜமா அரை விழுக்காடு ஓட்டு வச்சிருக்கனுக்கு 500 கோடிங்கிறான். 8 விழுக்காடு ஓட்டு வச்சிருக்க நமக்கு என்ன? எம்மளை போல ஒரு படை ஒன்று வச்சிருக்காங்கடா. இது படை, மற்றவங்களுக்கு சொறி சிறங்கு படை. இது ராணுவம்டா, மக்கள் ராணுவம். சீருடை அணியாத, ஆயுதம் ஏந்தாத, அறிவாயுதம் ஏந்திய மக்கள் ராணுவம். நாங்க சீருடை போடல, இடுப்புல துப்பாக்கி செருகல. அதை விட வலிமையான ஆயுதம் வச்சிருக்கோம். போர்க்களத்தில் துப்பாக்கியை விடவும் வலிமையான ஆயுதம் புத்தகங்களே என்கிறான் லெனின். எங்கள் தலைவன் என் துவக்கில் இருந்து வருகிற தோட்டாவுக்கு என்ன வலிமை இருக்கிறதோ அதுபோல உங்கள் வாயில் இருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் வலிமை இருக்கிறது. இரண்டும் இணைந்து வெடித்தால்தான் இன விடுதலை பிறக்கும் என்கிற அந்த துவக்கம் கவனித்திருக்கலாம். ஆனால் அவன் பிள்ளைகளின் வாக்கு நானே பரவாயில்லைங்கிற அளவுக்கு பேசுவான். என் பிள்ளைகள் எல்லாம் பாத்துக்க. நீ இப்பவே எனக்கு பாரு நேரம் எப்ப கொடுக்குறான் பாத்தீங்களா? இதே கெஞ்சி கெஞ்சி இறங்குப்பா, எனக்கு கொஞ்சம் இடம் கொடுப்பான்னு சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் நிறைய பேர் கூட்டத்தில் இருக்கான். அவனெல்லாம் பேச விட்டேன்னு வச்சுக்க, நாளைக்கு தான் எனக்கு கொடுப்பான் நேரம். இது நினைக்காத தம்பி, இது வேற மாதிரி. இது வேற மாதிரி. இது நாங்கள் தோற்று இருக்கிறோம் நிறைய தேர்தல்களில். தேர்தலில் வெற்றி மட்டுமே வெற்றி அல்ல. தேர்தலில் வென்றவன் சாதிக்காததை தேர்தலில் தோற்ற பிள்ளைகள் நாங்கள் சாதித்திருக்கிறோம். நீ 8 வழிச்சாலை அப்படி 8 வழிச்சாலை எங்க போடு 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 பாப்போம் போடு. நாங்க பரந்தூர்ல விண்ணூர்தி நிலை எங்க கட்டு பார்ப்போம். ஒரு கட்டு அதெல்லாம் அது ஒரு காலம். சின்ன பிள்ளைல நாங்க ஐஸ் வாங்கி தின்னுட்டு இருக்கும்போது ஐஸ் பாய் விளையாடிட்டு போயிட்டேன். நீ இப்ப இவங்க அப்படி ஆள் கிடையாது. இது தம்பி தோளில் கை வைத்து அடர்ந்த காட்டுக்குள் சொல்லி அனுப்புறான். ஒரே வார்த்தை தான், சாக துணிந்து விடு, உனக்கெல்லாம் சாதாரணமாயிரும். அதான் இங்க பரம்பரை மர